நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாடி, நீ வேணா வண்டியில வெயிட் பண்ணுமா, நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் பயப்படாமல் இருங்க. எப்படிம்மா பயப்படாமல் இருக்க சொல்கிற? ஒவ்வொருத்தனும் முரட்டு பயிலாக இருக்கிறான்ல, அவன் ஊன்னு சொன்னால் போதும் இவனுங்க நம்மளை ரவுண்ட் கட்டிடுவானுங்க. ஒரு வீச்சருவாவை கார் டிக்கியில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, யார் தலை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, போகும்போது சீவி கொண்டு போயிடலாம். மடி பஞ்சு டாக்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் நெஞ்சு பதறுதுமா. அண்ணே, நம்ம ஏரியாக்குள்ள வேற லேடிஸ் யாரும் வரக்கூடாது தெரியாது உனக்கு? சொன்னண்ணே, அவர்தான். ஏன் பெருசு? ஏதாவது பிரச்சனை நீயே பேச வேண்டியதானே? எதுக்கு லேடிஸ் தான் கூப்பிட்டு எங்களை தர்ம சங்கத்தில் படுத்துற? இது என்னோட மருமகங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய், தங்கச்சி காஃபி தண்ணி ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களாடா? வேணான்னு சொல்லிட்டானே. ஏன் தங்கச்சி கடன் கொடுத்த வீட்டுல காஃபி தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டீங்களா? பொதுவாக காஃபி சாப்பிட மாட்டேன். ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்திருந்தா குடிச்சிருப்பேன். சரவணம் மாதிரியா காமெடியா பேசுது புள்ள. என்ன சொல்றான் உன் புள்ள? பிள்ளைகளெல்லாம் இல்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. ஏய், அதுகிட்ட பேசணுமாமே? சரி பேசுவா. மீன் குழம்பு வைக்க தெரியுமா உனக்கு? புளிக்கோளம் இந்த வீணை டாய் 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 ஏதாவது வாசிக்க தெரியுமா? இது மாதிரி ஏதாவது பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரலாமா நீ? என் புருஷன் கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அதை திருப்பி கொடுக்கணும், நியாயம்தான். வட்டி என்னவோ அதையாவது கொடுத்துருக்கணும், அதுவும் நியாயம்தான். அதை கொடுக்க தான் நான் இப்ப வந்திருக்கேன். என் புருஷன் கிட்ட எவ்வளவு வாங்கியிருந்தாரு, வட்டியோட சேர்த்து உனக்கு எவ்வளவு தரணும்? ஒரு 19, ஒரு 4, 23. வட்டியில போனா ஒரு 20, 25. தேவையில்லை. 22.25 லட்சம் கொடுக்கறவங்களுக்கு இன்னொரு 25,000 கொடுக்க முடியாதா மாமா? சரியா இருக்கானே நீ பார்த்து லாக்கர்ல வை போ. சரிண்ணா. எல்லாம் கரெக்டா இருக்குண்ணா, நான் எண்ணி பார்த்துட்டேண்ணா. என்ன சப்புன்னு முடி போச்சு? முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னது? தங்கச்சி என்ன வேணும் உனக்கு? எதுக்கு மாமாவை அடிச்ச? அது பாஸ்ட், பழசு, எப்பவுமே எனக்கு பிடிக்காது. பணம் வாங்கினது சரவணன், அந்த பணத்துல நகை வாங்கி கொடுத்தது எனக்கு. நீ நியாயமான ஆளா இருந்தா எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர்கிட்ட தான் நீ பேசியிருக்கணும். எதுக்கு மாமாவை அடிச்ச? தப்புதான் தப்புதான் நடந்துருச்சு. இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாங்க. அம்மாடி வாமா போலாம். இருங்க மாமா, சொல்லு என்ன பண்ண போற? வேற என்ன, மன்னிப்பு தான். தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க சார். நாங்களும் தெரியாம பண்ணிட்டோம், எங்களையும் மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல, பண்ண போறோம். என் மாமா மேல இன்னொரு தடவை கைய வச்சேன்னு கேள்விப்பட்டேன். சரியா போச்சுல? வாடகை டாக்ஸி வெளியே வெயிட் பண்ணுது, மீட்டருக்கு மேல கப கப கபான்னு ஏறிடும். நீ கிளம்பு தங்கச்சி, போயிட்டு வாங்க. வாங்க மாமா. அண்ணே அவள
சிங்கத்தோட கொய்க்குள்ள வந்து அது கண்ணத்தை தட்டி அவுட் டூன்னு கேட்டுட்டு போறாளே, அவ கட்ஸ் என்ன கட்ஸ். தைரியம் எங்க இருந்தாலும் ரசிக்கணும்டா. அது நம்ம எதிர்கிட்ட இருந்தாலும் சரியா? அண்ணே நிஜமாவும் அந்த பொண்ணு ஒன்றும் செய்ய வேணாவா? ஏய் முடிஞ்சா அவகிட்ட ஏதாவது கத்துக்குங்கடா. மாமா, என்னம்மா? நடந்தது எதுவும் அத்தைக்கெல்லாம் தெரிய வேணாம். சரிம்மா. நீங்களும் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எதம்மா சொல்ற? இல்ல மாமா, அவங்க உங்களை அவமானப்படுத்தினது அதெல்லாம் மறந்துருங்க. அத நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கேன்னு யாருமா சொன்னது? மாமா, அதெல்லாம் நான் மறந்து எவ்வளவு நேரம் ஆச்சுமா? அப்புறம் ஏன் வருத்தமா இருக்கீங்க? உனக்கு பார்த்தா அப்படியா தெரியுது? இல்லையா? அம்மாடி, சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கிறேன். அந்த பாலவாக்கம் பாபு என்னை அடிச்சதை நான் எப்போ மறந்துட்டேன். நீ அவனை அடிச்ச பாரு, அதுதான் இப்போ எனக்குள்ள ரீவைண்டாயி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன தைரியம்மா உனக்கு? அவன் ஏரியாவில், அதுவும் அவன் வீட்டில் சப்புன்னு அவன் மூஞ்சில ஒண்ணு வச்ச பாரு, மேட்டர் ஓவரு. பாலவாக்கம் பாபு பல்லு புடுங்கின பாம்பு ஆயிட்டாரு. அவ இமேஜ் தொபுகடின்னு கீழே விழுந்துருச்சுமா. சத்தியமா சொல்றமா, அந்த பையன் எதுக்குடா அவனை அடிச்சோன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். உன்கிட்ட ஒரு சத்தியமும் நேர்மையும் இருக்குமா, அதுதான் அவன் கைய கட்டி போட்டுடுச்சு. விடுங்க மாமா. நேத்து நீங்க அழுதப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப முடிவு பண்ண, அந்த பாலவக்கம் பாபுவை நேர்ல பார்த்தா உரைக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு. ஆனா பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது இவன்கிட்ட பேச்செல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. அதான் ஓங்கி ஒன்று விட்டுட்டேன். மாமா, சரவணன் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணுவாரோ அதைத்தான் நானும் பண்ணேன். எனக்கு நேற்று உன்னை பார்க்குறப்போ என் பையனா தெரியல, என் அம்மாவா தெரிஞ்ச. எனக்கு அப்பா கிடையாது, எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா தான். எனக்கு ஒன்றுன்னா அவளுக்கு அப்படி ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை உன் கண்ணில் பார்த்தம்மா. ரொம்ப வருஷம் கழிச்சு செத்து போன என் ஆத்தாவை உன் உருவத்தில் பார்த்தேன். நீ ரொம்ப சின்ன பிள்ளை, கையில் காலில் விழுந்து நன்றி சொல்ல முடியாது. ரொம்ப நன்றிம்மா. என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு? இல்லம்மா, அந்த பயல் என்னை அடிச்சப்போ வலிய வேதனையை விட அவமானம் தாமா அதிகமா இருந்தது. என்னதான் காசு பணத்தை திருப்பி கொடுத்தாலும் அந்த அவமானம் கடைசி வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு தானே இருக்கும். ஆனா அவனை ஓங்கி நீ ஒரு அப்புன்னா பாரு, அந்த செகண்ட்ல எல்லாமே மறந்து போச்சுமா. சீரியஸா சொல்றேன், கூனி குறுகி பாபு வீட்டுக்குள்ள போனன்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு வெளியில வந்தேன். உன்னை தவிர வேற யாராலும் அந்த அதிசயத்தை பண்ணிருக்க முடியாது. ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நேற்று அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சரவணனுக்கும் சொல்ல வேணாம் மாமா. என்னம்மா சொல்ற? இப்ப சொல்ல வேணாம், அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம். நீ சொன்னா சரிதாம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் பொண்டாட்டி. ஏய் புருஷா, எப்படி இருக்க? நீ எப்படிடா இருக்க? என்ன சிரிக்கிற? நம்ம 2 பேரும் பேசுறது யாராச்சும் கேட்டா ரொம்ப மரியாதையான குடும்பம்னு நினைப்பாங்க. ஆமா ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? உன் போட்டோவை கையில வச்சு பார்த்துட்டு உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். கரெக்டா போன் அடிக்கிற. மீனாட்சி, ஏய் பொய் தானே?
நீ மட்டும் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிற பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவ, நாங்க மட்டும் உங்க போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணணுமா? போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போதே சின்ன டவுட் இருந்தது. எல்லாம் ஒரு நட்பாசை தான். என்னடா பண்ற? ஒன்னும் பண்ணல மீனாட்சி. நல்ல புள்ளையா ட்ரைனிங் போவேன், ரூமுக்கு வருவேன், அவ்வளவுதான். அப்படியா? நம்ப முடியலையே. சத்தியமாடி. டேய், இல்ல சும்மா சும்மா ஒரு சின்ன பெக்கு. நினைச்சேன்டா. இல்ல மீனாட்சி, தண்ணி குடிக்க ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் உள்ள குட்டி குட்டி பாட்டிலா அடுக்கி வச்சு ஒரே டெம்ப்ட் பண்றானுங்க. சரி, நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து பாக்குறது. அதெல்லாம் உண்மையான சரக்கான்னு எடுத்து டெஸ்ட் பண்றதுக்காக தான் எடுத்து குடிச்சு பார்த்தேன். பாத்துடா, அதோட நிக்கட்டும். குடிச்சோமா ரூம்ல குப்புற அடிச்சு படுத்தோமான்னு இருக்கணும். மீனாட்சி, என்ன மீனு அடடா மீனு குட்டி ரொம்ப தான். கிட்ட இருக்கும்போது தெரியலடி, தள்ளி இருக்கும்போது தான் தெரியுது நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு. ஆரம்பத்துல இருந்து நம்ம தள்ளி தானேடா இருந்தோம். நீ மெட்ராஸ்ல இருந்த, நான் கல்லடக்குறிச்சியில இருந்தேன். அது இல்ல மீனாட்சி, இத்தனை 1/2 மைல் தள்ளி இருக்கும்போது தான் எனக்கே தெரியுது உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மீனாட்சி. எதை பார்த்தாலும் உன் ஞாபகமாவே இருக்கு. இங்க இருக்கிற எந்த நல்ல இடத்துக்கு போனாலும் திரும்ப உன் கூட வரணும்னு தோணுது. மீனாட்சி, ஒரு கவிதை சொல்லட்டுமா? பரவாயில்லையே, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உனக்கு கவிதை வருதா? சொல்லு சொல்லு. அழகாய் இருப்பதெல்லாம் உன்னை ஞாபகப்படுத்துகிறது, உன்னை ஞாபகப்படுத்துவதெல்லாம் அழகாய் இருக்கிறது. எப்படி கவிதை? ரொம்ப டுபாக்கூர் கவிதை தான். இருந்தாலும் எனக்காக எழுதின முயற்சியை பாராட்டி உனக்கு ஒண்ணு தரலாம்னு இருக்கேன். என்னது மீனாட்சி? உடனே ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? என்ன மீனாட்சி? உலகம் பூரா போன்ல கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதானே? எது? மீனாட்சி, நிஜமா சொல்றேன், ஆள் தான் இங்க இருக்கேன், மனசு பூரா அங்கதான் இருக்கு. எனக்கும் கூட தோணுச்சு. என்னன்னு? தள்ளி இருக்கும் போது அருமை தெரியும்னு சொன்னியே. என்ன பத்தி என்ன தெரிஞ்சது உனக்கு? உன்ன மாதிரி ஒரு லூசு பையன் இல்லனா லைஃப் ரொம்ப போர் அடிக்கும்னு தெரிஞ்சது. அதே மாதிரி தப்பே பண்ணாத ஒரு பெர்ஃபெக்ட் ஆளும் ரொம்ப போர்னு தெரிஞ்சது. என்னங்க என்னங்க என்னடி மதுரை எரிச்ச கண்ணகி மாதிரி வர? என்ன விஷயம்? எங்க அவள? எவள? அதான் உங்க மருமகள. அவளும் சௌந்தர்யாவும் இப்பதான் வெளியில கிளம்புனாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? ஆமா, இந்த வீட்ல எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறாங்க. அப்படி என்ன உங்ககிட்ட சொல்லாம செஞ்சுட்டாங்க? கல்யாணத்துல அவ போட்டுக்கிட்டு மிடிக்கிட்டு இருந்தால 100 பவுன் நகை, அது யார் போட்டது? அது ரொம்ப பழைய மேட்டர் ஆச்சே. ஒரு ரவுண்டு சண்டை கிண்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த நகையை வாங்கி போட்டது யாரு? யாரு? சரவணன் தானே? ஆமா. இப்ப என்ன அதுக்கு? என் புள்ள வட்டிக்கு காசு வாங்கி அவளுக்கு நகையை வாங்கி கொடுத்தா அவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ணிருக்கா? அந்த நகையை பூரா வித்துட்டாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? இத பாருங்க. இது எப்படி உனக்கு கிடைச்சது? எப்படியோ கிடைச்சது. ரொம்ப முக்கியமா இப்ப எப்படிடி கிடைச்சது? அவ நகையை வித்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ரசீது எப்படி கிடைச்சதுன்னு கேட்டுக்கிட்டு அடிச்சுனா இருக்கீங்க. பல்லுகள் எல்லாம் எகிரிடும். அவளுக்கு தெரியாம அவ ரூமை செக் பண்ணியா நீ? செக் பண்ண போய் தானே இந்த விஷயமே வெளியே வந்தது. பொம்பளையாடி நீ? என்னங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே உன் மருமகளை சந்தேகப்படுற. அவ பொட்டியை திறந்து பாக்குற. அவளுக்கு தெரிஞ்சா உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பா. என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். என் புள்ள கடனுக்கு காசு வாங்கி நகையை போட்டா இந்த மினிக்கு அதை வித்து அவ அப்ப வெள்ளை வேட்டிக்கு அனுப்பி விட்டுருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியுமே, சும்மாவா அந்த ஆள் 4 நாள் இங்க வந்து தங்கி இருந்தாரு. அப்ப நம்ம அவள வெளியே வர்றது என்ன போறது என்ன, அப்பவே எனக்கு சந்தேகம் தான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. இப்ப உடனடியா அவ பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி போட்டு ஊரை பார்க்க அனுப்புங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ வாய மூடிட்டு இரு. ஓஹோ, இந்த கொள்ளையில உங்களுக்கும் பங்கு இருக்கா? நினைச்சேன் நீங்க எல்லாருமா சேர்ந்து என் புள்ளைய ஓட்டாண்டியாக்க பாக்குறீங்க. வானா சாரதா, என்ன நடந்துன்னு தெரியாம பேசாத. என் புள்ள நகை யாரு விக்கிறதுக்குங்கிறேன், நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. லூசே, மண்டையில கொஞ்சமாவது இருக்குதா உனக்கு? உன் புள்ளைய யாரும் நடுத்தருவுல நிறுத்தல, அவன் தாண்டி என்ன நடுத்தருவுல நிப்பாட்டிட்டான். என்ன பேச்ச மாத்துறீங்க? மண்ணாங்கட்டி மாத்துறாங்க. அவன் பாட்டுக்கிட்டு கடனை வாங்கி நகையை வாங்கிட்டான்.
வண்டியை கொடுக்கணும்ல. இவன் பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு மலேசியாவுக்கு போயிட்டான். பணத்தை கொடுத்தவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? என்னங்க ஆச்சு? கடைக்கு போனப்பா என்ன வழியில மறிச்சு செருப்பால அடிச்சான் அவன். ஐயோ, உங்ககிட்ட வந்து சொன்ன இப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்துருவேன்னு தெரியும். அதனாலதான் குடிச்சிட்டு எனக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தேன். என் மூஞ்ச பார்த்தே மீனாட்சி கண்டுபிடிச்சிட்டா என்ன நடந்துச்சுன்னு. ஒரு நிமிஷம் யோசிக்கலடி. உன் புள்ள போட்ட நகை மொத்தத்தையும் வித்து, அது மட்டும் இல்லடி, அவளுக்கு அவ அப்பா போட்ட நகையில ஒரு 10-15 பவுனை வித்து அந்த பாபு நாய் மூஞ்சில கொண்டு போய் விட்டு எரிஞ்சிட்டா. அவன் அடிச்சாங்கிறீங்க, சும்மாவா விட்டீங்க? சும்மா விடுவாளாடி என் மருமவா? டப்புன்னு வச்சா அவன் மூஞ்சில ஓடி போட்ட நானு. நீ உன் புள்ள இப்படி யாருமே பண்ண துணியாத காரியத்தை அவ பண்ணா. எப்படா மருமவ அசருவா வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு அலையிறது. அவ மருமக இல்லடி, நீ 10 மாசம் சுமக்காத மக. அப்ப நான் இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல, அவதான் இல்ல. நான் என்ன பேசுறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னு. நீ எப்படி இருக்க? நீ இல்லைன்ற குறைதாம்மா, மற்றபடி நாங்கள் எல்லாருமே நல்லா தானே இருக்கோம். அப்புறம் என்னப்பா விஷயம், ஃபோன் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, அம்மா கிட்ட பேசணும். நீ வீட்லயா இருக்க? இல்லையாம்மா, என்னாடி சொல்லு, நான் வேணா அம்மாட்ட சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் வத்தல் பொடி மல்லிப்பொடி பிரிச்சு வேணும். சரி, வேற என்ன வேணும்? இந்த கிண்ணம், சின்ன சின்ன கரண்டி, புடைக்கிறதுக்கு சொழவு, அப்புறம் 2-3 குழாப்பெட்டி, இதெல்லாம் வேணும்னு அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எல்லாத்தையும் கொஞ்சம் வண்டியில போட்டு விட முடியுமாண்ணே? வண்டியில் போட்டு விடவா? ஆள் யாராவது வந்தாங்கண்டா கொடுத்து அனுப்பவா? எப்படினாலும் சரிண்ணே. சரிப்பா, அப்போ ஆளுகிட்டே கொடுத்து அனுப்புகிறேன். யார்கிட்ட என்ன கொடுத்து விடுவ? தெரிஞ்சவங்களா? ரொம்ப தெரிஞ்சவங்கம்மா. எப்ப நான் கொடுத்து விடுவ? இந்தா 1 நிமிஷத்துல. 1 நிமிஷமா? யாரோ வீட்டு மெயின் கேட்டை திறக்கிறாங்க பாரு. என்னடா அண்ணே, மீனாட்சி, நீ கேட்டது எப்படிண்ணே இது? ஏமா, சரவணை மட்டும்தான் உன்னை நினைச்ச உடனே கல்யாண குடிச்சிட்டு வந்து பாப்பாரா? நாங்களும் நினைச்ச உடனே மெட்ராஸ்ல வந்து தங்கச்சியை பாப்போம்ல. அண்ணா, சான்ஸே இல்லைண்ணே. என்னண்ணே திடீர்னு? இல்லப்பா, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, உடனே அண்ணன் கிளம்பி வந்துட்டேன், அவ்வளவுதான். வாண்ணே. அண்ணே, நீ போய் அந்த ரூம்ல பல்லு தேய்ச்சிட்டு ரெடி ஆகு, நான் போய் காஃபி கொண்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏங்க, நீங்க என்னங்க இங்க? என் வீடுங்க, நான் தான் இந்த கேள்வி கேட்கணும். இல்ல, மீனாட்சி ரூம்ல ஆறு இல்லைன்னு சொல்லுச்சு, அதான். என் ரூம்ல ஹீட்டர் ஒர்க் பண்ணல, அதான் இங்க குளிக்கலான்னு வந்தேன். என்ன சிரிக்கிறீங்க? அது என்னங்க, என்ன பார்த்ததும் அப்படி ஒரு கத்து கத்துறீங்க? திடீர்னு உங்களை எதிர்பார்க்கல. நான் கூட தான் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கல? இப்படி நைட்டியோட உங்களை பார்ப்பேன். நீங்க வழி விடுங்க, நான் வெளியில போகணும். இல்ல, நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் வழி விடுறீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப முக்கியம். ஆமாங்க,
நீங்க நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லையா? பர்றா. பார்த்துட்டு தானே இருக்கேன். பாப்பீங்க பாப்பீங்க. யாராச்சும் வந்துட போறாங்க, வழிய விடுங்க. மீனாட்சி இப்பதான் காஃபி போடவே போயிருக்கு. அப்பா அவரு வெளியில போயிருக்காரு. அம்மா ஐயோ அம்மாவா? நீங்க போங்க. வரேன். என்ன? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? நீ அங்க என்ன பண்ற? என் ரூம்ல ஹீட்டர் ஒர்க் பண்ணல, அதான் மீனாட்சி ரூம்ல. உள்ள யாரு? இல்லம்மா, குளிச்சுட்டு வெளியில வந்தேன். மீனாட்சி அண்ணா இப்பதான் உள்ள போனாரு. என்னம்மா? ஒண்ணு இல்ல, நீ போ.